ஒட்டுமொத்த இந்தியாவையே பெருமைப்படுத்தியிருக்கிறார். செஸ்ஸின் அரசனாக இன்று முடிசூட்டி இருக்கிறார் குகேஷ் அவர்கள். அவருடைய சிறிய வயதிலிருந்து அவருக்கான கோச், இன்னைக்கு மென்டராக இருக்கக்கூடிய திரு விஷ்ணு அவர்கள் நம்ம இடையே இருக்கிறார். எப்படி ஒரு கோச் அவர் மென்டரா இன்னைக்கு ஃபீல் பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. சின்ன வயசுலேருந்து குகேஷோட ஆசை தான். 11 வயசுல நாங்கள் மீட் பண்ணும்போதும் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருந்தது. அதை பற்றி சொல்லுவார். ஸோ முதலேருந்தே அதுக்காக கடுமையாக உழைச்சிருக்காரு. அண்ட் அன்பிலீவபிள். எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், திரும்ப யாராவது பண்ண முடியுமான்னு தெரில. யங்கஸ்ட் அப்படின்ற ஒரு இந்த இதில் இதுக்கு முன்னாடி விஸ்வநாதன் நம்ம கண்ட்ரியில் இருந்தார். மற்ற கண்ட்ரி, ரஷ்யா போன்ற கண்ட்ரிகளோ இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லையோ எப்படி இந்த செஸ்? இல்லை, காஸ்ப்ரோன்றது 21 வயசு, மேக்னஸ் கால்சன் 22 23. ஸோ காஸ்ப்ரோவோட ரெக்கார்டு அது 21 இயர்ஸில். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணார் அந்த டைமில் உள்ள பிளேயர் கார்போன்றவரை. ஸோ ஹிஸ்டாரிக்கலி அது ரொம்ப முக்கியம். அண்ட் குகேஷ் பண்ணது ரொம்ப கஷ்டம். 18 வயசில் எல்லாமே முதல் அட்டம்ப்டில் வின் பண்ணுறது. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சாக இருந்தாலும் சரி, கேண்டிடேட் டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, முதல் அட்டம் அப்போ தான் அங்கே போகிறோம். அது வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், யாரும் எதிர்பார்க்காதது. ஸோ மிகப்பெரிய சாதனை. நெக் டு நெக் இருந்தது. நேற்று வரையும் 6.5 6.5 ஈச் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மேட்சை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தது, அது அவருடைய முயற்சிகள் எப்படி கை? இல்லை, கண்டிப்பாக நேற்று வரைக்குமே ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு. மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி குகேஷ் வாய்ப்பு ஜாஸ்தின்னு சொன்னாங்க. பட் டிங்லியர் ரொம்ப ஃபைட் பண்ணார் அண்ட் க்ளோஸாக தான் இருந்துச்சு. இன்றைக்குமே கடைசி மூமெண்ட் வரைக்கும் அவ்வளோ கிளியராக தெரியல. இப்போ குகேஷ் இன்னைக்கு வின் பண்ணுவார். எப்படி இருந்ததுன்னா ட்ரா ஆகிடும், நாளைக்கு டை பிரேக்கர்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் பாலில் போல்டு பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் பால் விக்கெட்டில் இந்தியாவுக்கு ஒரு பெருமை செய்தி தந்திருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எல்லா மினிஸ்டர்ஸ், எல்லா பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆசிரியராக குகேஷ் கிட்ட இதை பார்த்து நீங்கள் மிரண்ட விஷயம் அப்படின்னு? இல்லை, செஸ்ஸுக்கான பசி, வெற்றிக்கான பசி, அந்த அளவுக்கு பசி நான் அதுக்கப்புறமும் யார்ட்டையும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி யார்ட்டையும் பார்த்ததில்லை. அது தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. மற்ற எல்லாமே செகண்டாக வச்சுட்டு பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை வெற்றி அடைஞ்சிருக்காரு. எல்லாமே சாக்ரிஃபைஸ் தான். எது நமக்கு வெற்றிக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விட்டு பண்ணுறது, அதுதான். ஸோ அது ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, பல வருஷமாக அதே ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா நான் யாரும் அப்படி பார்க்கல. இனிமேல் வருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். க்ளோஸ் டு டிகேட்டில் பல நம்ம விஸ்வநாதன் சார் தான் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு சாம்பியனுக்கு. இந்தியாவுக்கு குகேஷோடைய இந்த விக்ட்ரி, இந்த சாம்பியன்ஷிப் எவ்வளோ பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்க போது செஸ் வேர்ல்டுக்கு? இல்லை, கண்டிப்பாக செஸ் வேர்ல்டு மாறுது, புது ப்ரீட் ஆஃப் சாம்பியன்ஸ் வராங்கன்னு தெரியுது. இந்தியன் செஸ்ஸும் அடுத்த லெவல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய சாம்பியன்ஸ் இங்கே இருக்காங்க, குகேஷ் தவிர்த்தும். பட் குகேஷ் இப்போ அச்சீவ் பண்ணது அன்பிலீவபிள். அவர் வந்து ஒரு ஆனந்த் யார்கிட்ட பேட்டனை கொடுக்கலாம், ஆனந்த் யார், நமக்கு அடுத்து யார், ஆனந்த கேள்வி 2-3 ஜென்ரேஷனாக இருக்குது. அதுக்கான கடைசியாக பதில் வந்திருக்கு. இப்போ ஆனந்தோட ஸ்டூடெண்ட் இப்போ அவர். ஸோ ஆனந்தும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் ஒரு குகேஷனுடைய ஆசிரியராக, ஒரு கோச்சாக, ஒரு மென்டராக இருந்து நீங்கள் அவருக்கு கொடுத்ததையும் அவர் கூட பயணித்ததையும், தியாகம் அவரை உயர்த்தி இருக்கின்றார் ஆசிரியர். ஏன்னா அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஆசிரியர்களும் சொல்கிறார்கள். தொடர்ச்சியான வெற்றிகளை மென்மேலும் குவிக்க, மென்மேலும் உலக சாதனைகளை படைக்க குகேஷுக்கு நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் சுபாஷ் பிரபு.